ஆனந்த யாழை மீட்டுகிறாய், அடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய். அன்பெனும் குடையை நீட்டுகிறாய், அதில் 1000 மழை துளி கூட்டுகிறாய். இரு நெஞ்சம் இணைந்து பேசிட உலகில் பாஷைகள் எதுவும் தேவையில்லை. சிறு புல்லில் உறங்கும். என்னன்னு சொல்றீங்க? உங்களுக்கு பொண்ணு இருக்கா? சொல்லவே இல்லைன்னு இப்போ நிறைய பேரு கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இவரை மறக்க முடியுமா? 60 நாள்ல 1 லட்சம் ரூபாய் நான் சேர்க்க போறேன், அது மூலியமா ஒரு ஆல்பம் சாங் பண்ண போறேன்னு சோஷியல் மீடியால ஷேர் பண்ணியிருந்தாரு. இவர் ஷேர் பண்ண உடனே அந்த வீடியோ பயங்கரமா வைரல் ஆச்சு. ஆஸ்கார் ஓஜி வைப்ஸ் அப்படின்ற இவரு தான் சோஷியல் மீடியால அடிக்கடி போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. இவரு ஒரு ஆன்லைன் ஃபுட் டெலிவரி பண்ற ஆப்ல தான் வேலை பார்க்கறாரு. 60 நாள்ல 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கணும் அப்படின்ற எய்மை வச்சிருக்காரு. டே 1 டே 30 அப்படின்ற மாதிரி இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 55 நாள் கம்ப்ளீட் ஆயிருக்குங்க. இவருடைய டார்கெட்டு 60 நாளில் 1 லட்சம் ரூபாய் பணம் சேர்க்கணும். அண்ட் அதை வச்சு அவருடைய பேஷனான அந்த ஆல்பம் சாங்கை பண்ணி முடிக்கணும். வா, வாட் அ மேன்! அட, பேஷன்னா இப்படி தாங்க இருக்கணும். நிறைய பேர் இவரை பார்த்துட்டு இவர் பேச்சுலர் போல இருக்கு அப்படின்னு தான் நினைச்சிருப்பாங்க. ஆனா இப்போதாங்க தெரியுது இவருக்கு ஒரு பொண்ணு இருக்குன்னு. வீட்டுக்கு போயிட்டு மழையிலலாம் நனைஞ்சிட்டு அப்படியே வந்து டயர்ட் ஆகி வேலை பண்ணிட்டு வராரு. வீட்டுக்குள்ள அப்படியே கதவை திறந்து பார்த்தா அவருடைய பொண்ணு வெல்கம் பண்றாங்க. அப்பா நனைஞ்சிட்டியாப்பா, இந்தாப்பா தலைக்கு துண்டு துவட்டிக்கோப்பா அப்படின்னு அன்பா கொடுக்குறாங்க. அது பார்க்கறதுக்கே செம்ம கியூட்டா இருக்கு. இந்த வீடியோ பார்த்துட்டு தான் நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க. என்னங்க சொல்றீங்க? உங்களுக்கு பொண்ணு இருக்கா? நீங்க பேச்சுலர்ல நினைச்சோம், இப்பதான் தெரியுது இவரு ஃபேமிலி மேன்னு. பேச்சுலரா இருக்கும்போது ஒருத்தர் அவரோட பேஷன் நோக்கி ரொம்ப ஈஸியா போயிடலாம், அவ்வளோ தடங்கள்லாம் வராது, அவ்வளோ பயமும் இருக்காது. ஆனா ஒரு ஃபேமிலி மேனா இருக்கும்போது பேஷனை நோக்கி போறது சாதாரணமான விஷயம் இல்லைங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பயமும் இருக்கும், இன்னொரு பக்கம் எப்படியாவது ஜெயிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பிக்கையும் இருக்கும், வெறியும் இருக்கும். அவரை நம்பி ஒரு குடும்பம் இருக்கு, ஒரு பொண்ணு இருக்காங்க. ஸோ நிறைய கமிட்மெண்ட்லாம் இருக்குல்ல. என்னதான் அவ்வளோ பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அவருடைய தோல்ல சுமந்தாலும் இன்னொரு பக்கம் பேஷனையும் விடாம பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாருல. உண்மையிலேயே கிரேட்டான விஷயம் தான். இவர் இப்போ நிறைய பேர் பாராட்டிட்டும் இருக்காங்க. மேலும் பல செய்திகள் பிஹைண்ட் உட்ஸ்ல வந்துகிட்டே இருக்கு. இதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க.